ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். என்ன அப்படின்னா பீர்க்கங்காய் கூட்டு வச்சுட்டு சாதம் மட்டும் வடிச்சிடலாம். காலையில் கொஞ்சம் உடம்பு வர முடியல எனக்கு, ஸோ அதனால் பீர்க்கங்காய் கூட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. அந்த தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் யார் யாரெல்லாம் துவையல் பண்ணுவீங்க, எந்த விதப்படி பண்ணுவீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறவங்க அதுலேயே ஒரு பீர்க்கங்காய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அழுகிடுச்சு, ஒன்று மட்டும்தான் மிஞ்சிச்சு. சரி, அதை வச்சு மட்டும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு. இது ஒரு டிப்ஸு என்னென்னா, எண்ணெய் மேலார போட்டோம் அப்படின்னா அந்த பொங்கி வர்றது வந்து அதிகமாக வராது, எல்லோ கலரில். அது ஒரு பெனிஃபிட்டு. யார் யாருக்கெல்லாம் இது தெரியும் தெரியல, தெரிஞ்சவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து ஒரு பக்கம் அதை வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து விசில் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகேன்னு விட்டுட்டேன் நான். அதை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதத்துக்காண்டி ரெடி பண்ணியிருந்தேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சைட் பை சைடு ஒரே ஒரு படம் பார்த்துட்டு, ஒரு பக்கம் வந்து கூட்டு கொதிக்குது, இன்னொரு பக்கம் ரசத்துக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, நல்லா வேக வச்சுட்டு செஞ்சிங்க அப்படின்னா ரசம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி